தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தடுப்பு வேலிகள் அமைப்பு, மின்விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ். முன்னேற்பாடு பணிகள் எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது, எவ்வளவு பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க, விரிவான விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனையொட்டி ராஜகோபுர அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலை மண்டபத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் நாளை யாகசாலை பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூர் குடமுழுக்கு சம்பந்தமாக விழாவை காண நேரடி பக்தர்கள் எந்த நெருக்கடியிலும் காணும் வகையில் கோயில் தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு அங்கு மின் வழக்குகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நேரில் காண எல்இடி திரைகள், அதேபோல் தற்காலிக வாகன நிறுத்தமிடம், பேருந்து நிறுத்தமிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் நேரில் காணும் வகையில் 65 எல்இடி திரைகள், கழிப்பிடம், குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. 20 தோன்களின் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு வரப்போகிறது. 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 27 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது. காவல்துறை சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. 3 இடங்களில் 1500 பேருந்துகள் நிறுத்தக்கூடிய வகையில் தற்காலிக பேருந்து இடங்கள், 20 இடங்களில் தற்காலிக வரை வாகனம் நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.